ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிதோஸ் அகாடமி. நம்ம வந்து டைஸ் அண்ட் கியூப்ஸ் அப்படின்ற சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த பார்ட் 1ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 ஓரளவுக்கு வந்துட்டு மெர்ஜ் பண்ணுற மாதிரி, ஓரளவுக்கு ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு 2 டைஸ் வந்து கொடுத்துருவோம். அந்த 2 டைஸ்லையும் காமனா இருக்கிற எலமெண்ட்ஸ், ஒரே ஒரு காமனா இருக்கிற எலமெண்ட் இருக்கிற மாதிரி 2 டைஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காமன் எலமெண்ட்ல இருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம எழுதிப்போம். ஸோ அப்போ ஒன்று இன்னொன்று ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபைனலா ஆல்வேஸ் காமன் எலமெண்ட்டும் மிஸ்ஸிங் எலிமெண்ட்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதான் வந்து டைப் 1ல பார்த்தோம். அண்ட் டைப் 2ல பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் வந்து காமனா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ 2 எலிமெண்ட் காமனா இருந்துச்சுன்னா மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். சரி, அப்போ இங்கே பி, இங்கேயும் டி, ஸோ இங்கேயும் பி அண்ட் டி இருக்குதுன்னா இது 2ம் காமன் எலிமெண்ட்ஸா இருக்குது. ஸோ இப்போ இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் இங்க இருக்கிற எலிமெண்ட்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருப்போம். அண்ட் தென் டைப் 3ல வந்துட்டு இந்த ஆல் தி ஃபேஸஸ் ஆர் பெயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டிங் ரிலேட்டடா நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுல வந்து எத்தனை ஸ்மால் கியூப்ஸ் வந்து 0 ஃபேஸ் பெயிண்டட், 1 ஃபேஸ் பெயிண்டட், 2 ஃபேஸ் பெயிண்டட், 3 ஃபேஸ் பெயிண்டட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்கோம். ஸோ அதுக்கான சில ஃபார்முலா மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ டைப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூப் இருக்குது. அந்த கியூப் வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அன்ஃபோல்டு பண்றோம். ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு கேக் பாக்ஸ் இருக்குது. அந்த கேக் பாக்ஸை பிரிச்சுக்கிட்டு நான் விரிச்சுட்டேன்னு சொன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு டயக்ராம் ஒண்ணு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் இருக்கும். இதை நான் மடிச்சேன்னு சொன்னா எனக்கு ஒரு கியூப் கிடைக்கும். ஸோ அப்ப இதை மடிச்சு ஒரு கியூப் கிடைக்குது இல்லையா? அப்படி கிடைக்கக்கூடிய கியூப்ல ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்ல இன்னொரு நம்பர் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ the surfaces of the above die are reconstructed to form a perfect die. ஸோ இதை வந்து பிரிச்சு இருக்கிற ஒரு பாக்ஸை நான் திரும்ப சேர்த்து அது ஒரு பெர்ஃபெக்டா ஒரு கியூபா ஒரு டையா நான் மாத்தினேன் அப்படின்னு சொன்னா how many dots lie opposite to the face having 3 dots. இப்போ 3 டாட் இருக்குது இல்லையா? இந்த 3 டாட் இருக்கிற ஃபேஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் பொறுத்த வரைக்கும் 2 பாயிண்ட் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. காமன் எட்ஜ், காமன் கார்னர். காமன் எட்ஜும் காமன் கார்னரும் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அட்ஜசன்ட் சைடா இருக்கும். சரியா? காமன் எட்ஜ்னா ஒரு லைன், அதான் வந்து காமன் எட்ஜ். இப்போ இங்க வந்து 1 இருக்குது, இங்க 2 இருக்குதுன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா? இப்ப நான் போடுறேன் இல்லையா லைன், இதுதான் வந்து காமன் எட்ஜ். 1க்கும் 2க்கும் காமனான எட்ஜ் வந்து இது. காமனான கார்னர் பாத்தீங்கன்னா இப்ப இதுவும் காமனான கார்னர் தான், இதுவும் காமனான கார்னர் தான். ஸோ அப்ப காமன் எட்ஜ், காமன் கார்னர் இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது வந்து அட்ஜசன்ட் சைடா ஆயிடும். இப்ப இங்க 3 இருக்குதுன்னா 1க்கும் 3க்கும் காமன் எட்ஜ் வந்து இந்த காமன் கார்னர்ஸ் வந்து இதுவா இருக்கும். இப்போ 1, 2, 3 இது 3க்கும் காமன் கார்னர் வந்து இந்த பாயிண்ட் டாப் ரைட் கார்னர் இல்லையா? 1, 2, 3 இது 3க்கும் காமன் கார்னர் இது. அப்ப இது 3 அட்ஜசன்டா இருக்கும். ஸோ அப்ப அட்ஜசன்ட் சைட்ஸ் அப்படின்றது காமன் எட்ஜ், காமன் கார்னர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காமன் எட்ஜும் இருக்கக்கூடாது, காமன் கார்னரும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் 2 ஸ்பேஸ் வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல இருந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் டயக்ராம் போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை. அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப இங்க 6 இருக்குதா? 1 விட்டு 1, சரியா? ஒரு ஃபேஸ் விட்டு இன்னொரு ஃபேஸ் வந்து ஆப்போசிட் ஈச் அதரா இருக்கும். 6க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. இப்போ இதுல பாருங்க, காமன் எட்ஜ் 6க்கும் 3க்கும் காமன் எட்ஜ் எதுவும் இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி காமன் கார்னர் இருக்குதான்னு கேட்டா இப்போ 3னுடைய கார்னர்ஸ் இது, 6னுடைய கார்னர்ஸ் இது. ஸோ இது காமனா எங்கேயுமே மெர்ஜ் ஆகல. அதே மாதிரி காமன் எட்ஜ் வந்து இது. ஸோ இதுக்கு 3க்கு எட்ஜ் இது 2ம் மெர்ஜ் ஆகல. ஸோ இது 2ம் மெர்ஜ் ஆனாதான் அது வந்து காமன் எட்ஜ் இல்லை காமன் கார்னர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி காமன் எட்ஜோ காமன் கார்னரோ இல்லாதனால 6 and 3 வந்து ஆப்போசிட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 and 5 வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்புறம் 1 and 2 வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ 3 and 6 ஆப்போசிட் டு ஈச் அதர். அதே மாதிரி 4ம் 5ம் ஆப்போசிட். அப்புறம் 1 and 2 ஆப்போசிட்.
ஸோ இப்போ கொஸ்டின் என்ன, 3 டாட்ஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 3க்கு ஆப்போசிட்ல 6 இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ புரியுதா, இது எப்படி கண்டுபிடிக்கிறதா புரியுதா? ஸோ 1 விட்டு 1 ஆல்டர்னேட் ஃபேஸஸ் வந்துட்டு ஆப்போசிட் ஈச் அதர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டையா நீங்க ஃபார்ம் பண்ணி அதை நீங்க எழுதி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா கிடைக்கும். எப்படி 6க்கு 3ல 6 ஆப்போசிட்ல 3 இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லையா? அதே மாதிரி நான் ட்ரை பண்றேன். 6 இருக்குது மேல. ஸோ இந்த ஒரு பாக்ஸை நான் வந்து மடைக்கிறேன், மேல மடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து 1 இருக்குது அண்ட் பாட்டம்ல என்ன போயிரும்னா பாட்டம்ல 3 போயிடும் அண்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 4 வந்துடும். ஸோ ரைட் சைட்ல 4 வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து திரும்ப நீங்க மடக்கும் போது 2 வரும் அண்ட் தென் 5 வரும். ஸோ இங்க பாருங்க 6க்கு ஆப்போசிட்ல 3 கரெக்டா வந்துருச்சு, 1க்கு ஆப்போசிட்ல 2 வந்துருச்சு அண்ட் 4க்கு ஆப்போசிட்ல 5. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. பட் அது வந்து நீங்க சம்டைம்ஸ் தப்பா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆல்டர்னேட் ஃபேஸஸ் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு காமன் ஏஜ் அண்ட் காமன் கார்னர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் தான் ஆப்போசிட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2, 1 இது எல்லாமே வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டை இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்படி ஒரு டை இருக்குது. இப்போ இதை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா, போன சம்ல வந்து இது ஒன்னுக்கும் ஆப்போசிட்ல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். சரியா? ஸோ ஒரு ஃபேஸ்க்கு இன்னொரு ஃபேஸ் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அது என்ன ஃபேஸ்க்கு எந்த ஃபேஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் போன சம்மா இருந்துச்சு. பட் இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு ப்ராப்பரான டை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த ஃபார்ம் ஆகிற டை வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது கரெக்டா இந்த கொடுத்துருக்கிற டயக்ராம் பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணா எந்த டை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்ப இது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ ஆல்டர்னேட் ஃபேஸஸ் ஆர் ஆப்போசிட் ஈச் அதர். இப்போ 2 1 விட்டு அடுத்து. சரியா? அப்ப 2ம் 4ம் ஆப்போசிட் டு ஈச் அதர். சரியா? நெக்ஸ்ட் 1 and 6. ஸோ 1 விட்டு 1 தான் ஆல்டர்னேட். அப்போ 1ம் 6ம் ஆப்போசிட் டு ஈச் அதர். அண்ட் மீதி உள்ள 2 5 and 3 இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ இதெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸஸ். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம்ல, அதாவது ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிற டயக்ராமை வச்சு நம்ம எது வந்து கரெக்ட்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறத காட்டணும், எது ராங் எது தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எது தப்புன்னு கண்டுபிடிச்சா அதை ஆப்வியஸா எலிமினேட் பண்ணிடலாம். கரெக்டா? அதுக்காக இது இதுல வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 1 5 3 இருக்குது. ஸோ 5க்கு பக்கத்துல 3 இருக்குது. ஸோ 5 and 3 adjacent sides அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சது என்னது, 5 and 3 வந்து ஆப்போசிட் டு ஈச் அதர்னு சொன்னோம். ஸோ இப்போ ஏ ஆப்ஷன் வரக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 6 4 2 இருக்குது. இப்போ 4ம் 2ம் adjacent phases மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சது 4 and 2 வந்து ஆப்போசிட் phases அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பி ஆப்ஷனும் தப்பு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க 1 3 4. ஸோ 1 3 4ல 1க்கு ஆப்போசிட்ல 6, 3க்கு ஆப்போசிட்ல 5, 4க்கு ஆப்போசிட்ல 2. ஸோ இதை வச்சு என்னால எதுவும் ப்ராப்பரா வந்து டிசைட் பண்ண முடியல. சரியா? ஸோ இதை அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வரேன். ஸோ 1 6 3 1ம் 6ம் அட்ஜசன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கண்டுபிடிச்சது 1ம் 6ம் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ இப்போ இதுவும் எலிமினேட் பண்ணிட்டா ஆப்ஷன் சி தான் எனக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ 3 only C அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரியா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம்ல ஆப்போசிட் ஃபேஸஸ் நம்ம எடுத்து எழுதிருக்கோம். ஸோ ஆப்போசிட் ஃபேஸஸ் தான் எனக்கு ஷூரா கண்டுபிடிக்க முடியும். அட்ஜசன்ட் ஃபேஸஸ் என்னால ஷூரா கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்துட்டு 3ம் 5ம் கண்டிப்பா ஆப்போசிட் ஃபேஸஸா தான் இருக்கும், அட்ஜசன்ட் ஃபேஸா இருக்கக்கூடாது. அப்ப இது இருக்கக்கூடாதுன்றதுனால இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸஸா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கொடுத்ததெல்லாம் அட்ஜசன்ட் ஃபேஸஸா கொடுத்துருக்காங்க. அதனால தப்புன்னு நான் எலிமினேட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ சி தான் கிடைச்சிருக்குது. இப்போ இன்னும் ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 1 2 3 4 இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஒன்லி சி அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சி ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஒன்லி சி அப்படின்ற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க, செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க, மாத்தி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து
நம்மளுடைய இதை வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ கேர்ஃபுல்லா அந்த ஒன்லி சி அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்குதுன்னு நம்ம பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணணும். இது தேர்ட் ஆப்ஷன்ல டைரக்டா கொடுத்துட்டதுனால நம்ம டைரக்டா சூஸ் பண்ணிடலாம். பட் ஏதாவது மாத்தி கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைப் நம்பர் 5. ஸோ இந்த டைப் நம்பர் 5 அப்படின்றது இப்போ புதுசா வந்து எவால்வ் ஆகிக்கிற ஒரு டைப். இப்போ ரீசெண்டா வந்து குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், ஸோ இது எல்லாத்துலயும் இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல இருந்து இந்த ட்ரெண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து ட்ரெயின் ஆகிக்குவோம். சரியா? ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் பண்ணியிருக்கிற ஒரு டைஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைஸ் நம்ம போட்டுருவோம். என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் 2 இஸ் ஆப்போசிட் டு 3, ஸோ 2க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல 2 போடுறேன், பேக்ல வந்து 3 போடுறேன். ஸோ 2க்கு ஆப்போசிட்ல 3 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி. அண்ட் அட்ஜசன்ட் டு 4 and 6. ஸோ அண்ட் அப்படின்றது இந்த 2 தான் இருக்கு. ஸோ 2 இஸ் ஆப்போசிட் டு 3 அண்ட் 2 இஸ் அட்ஜசன்ட் டு 4 and 6. ஸோ 4க்கும் 6க்கும் அட்ஜசன்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ 4 and 6 எங்க எழுதலாம்? இங்கே எழுதலாம். இங்க எழுதலாமா? ஸோ 2க்கு அட்ஜசன்ட்ல 4 இருக்குது, 2க்கு அட்ஜசன்ட்ல 6 இருக்குது, 2க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கு. ஸோ இப்படி இருக்குதா? இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம எலிமினேட் பண்ண போறோம். 1 இஸ் ஆப்போசிட் டு 5 அப்படின்னு சொல்றாங்க. 1 இஸ் ஆப்போசிட் டு 5 அப்படின்னா இதுல 1 2 3 4 ஃபேஸ் முடிஞ்சு இன்னும் 2 ஃபேஸ் தான் இருக்குது. 1 இங்க இருக்கும், ஸோ 5 வந்து இங்க இருக்கும். கரெக்டா? ஸோ 1 இங்க இருக்கலாம், 5 இங்க இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது 1ம் 5ம் ஆப்போசிட்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எப்பவுமே, அதாவது நெசசரிலி ட்ரூ. நெசசரிலி ட்ரூனா எப்பவுமே அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? 1ம் 5ம் ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்றது எப்பவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அட்ஜசன்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதை வந்து நான் எலிமினேட் பண்றேன். சரி, எப்பவுமே இது வந்து ட்ரூவா இருக்காது, அதனால ஆப்ஷன் ஏ வராது. ரெண்டாவது 4 இஸ் ஆப்போசிட் டு 6. 4 இஸ் ஆப்போசிட் டு 6ங்கிறது 4ம் 6ம் எனக்கு இங்க அட்ஜசன்டா வந்துருச்சு. ஸோ எப்பவுமே இது வந்து ஆப்போசிட்டா இருக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ். சரியா? ஸோ எப்பவுமே இது வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2. ஸோ 4 வந்து அட்ஜசன்ட் டு 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 6. ஸோ 4 வந்து 2க்கும் அட்ஜசன்டா இருக்கணும், 6க்கும் அட்ஜசன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நான் இந்த டயக்ராமை எப்படி எழுதலாம், வேற எப்படி மாத்தி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டாப்ல நான் வரைகிறேன். அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்னது? 2க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. இது எப்பவுமே 2க்கு ஆப்போசிட்ல 3 தான் இருக்கணும். அந்த என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2க்கு அட்ஜசன்ட்ல 4ம் 6ம் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப 2க்கு அட்ஜசன்ட்ல 4 அண்ட் 6 நம்ம வந்து ஏற்கனவே இங்க வரைஞ்சிருந்தோம், ரைட் சைட்ல போட்டிருந்தோம். இப்ப அந்த 6 நான் இங்க போடலாமா? கரெக்டா? இப்ப 2க்கு அட்ஜசன்ட்ல 4 இருக்குது, அதே மாதிரி 2க்கு அட்ஜசன்ட்ல 6 இருக்கு. அதுதானே எனக்கு வேணும். 2க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கணும். 2க்கு ஆப்போசிட்ல 3 போட்டேன். அண்ட் 2க்கு அட்ஜசன்ட்ல 4 இருக்கணும். 2 அட்ஜசன்ட்ல 6 இருக்கணும். 2க்கு பக்கத்துல 4, 2க்கு பக்கத்துல 6. 4ம் 6ம் பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்ப 4 6 பக்கத்துலயும் இருக்கலாம், 4 6 ஆப்போசிட்டாவும் இருக்கலாம். அப்போ 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 அப்படின்றது ஓகே, ஃபைன். 4க்கு பக்கத்துல 2 இருக்கணும், கரெக்ட். ஆனா 4க்கு பக்கத்துல தான் 6 இருக்கணும்ன்றது எப்பவுமே பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா 4க்கு ஆப்போசிட்ல 4 டாப்ல இருந்து 6 பாட்டம்ல இருந்தாலும் எனக்கு என்னதான் வரும்? 2க்கு பக்கத்துல 4, 2க்கு பக்கத்துல 6 எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ கொஸ்டின்ல கொடுத்த கண்டிஷன் எனக்கு எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் நான் டயக்ராம் வந்து மாத்தி அமைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4க்கு அட்ஜசன்ட்ல எப்பவுமே 6 இருக்க வாய்ப்புகள் கிடையாது. அதனால தேர்ட் ஆப்ஷனும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 1 இஸ் அட்ஜசன்ட் டு 2. ஸோ 1க்கு அட்ஜசன்ட்ல 2 இருக்கணும் அண்ட் 3. ஸோ இந்த மாதிரி 1க்கு பக்கத்துல 2 and 3 இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே இது வந்துட்டு இப்போ இந்த 1 எடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஸோ பேக்ல வந்து 3 இருக்குது, 4 இங்கே 6 போட்டுட்டு 1 வந்து நான் பாட்டம்ல போட்டேன்னாலும் 2 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், கீழே 1 அண்ட் பேக்ல வந்து 3. ஸோ 1 வந்து 2 and 3 பக்கத்துல தான் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு போட்டாலும் ரைட், இந்த ஃப்ரண்ட்ல வந்து 2 இருக்குது, லெஃப்ட் சைட்ல 1 இருக்குது அண்ட் பேக்ல வந்து 3 இருக்குது. ஸோ 2 3 இது 2 நம்பருக்கு பக்கத்துல 1 இருக்கு. ஸோ இது எப்பவுமே வந்து
ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதுல வந்து சேம் போன சம் மாதிரியே நம்ம ஒரு டைஸ் வந்து வரைகிறோம். ஸோ அந்த டைஸ் வரைஞ்சிட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம வந்து நம்பரிங் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3, 5 and 6. ஸோ 2 அப்படின்றது 3க்கு 5க்கு அண்ட் 6க்கு அட்ஜசன்ட் பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2க்கு பக்கத்துல 3 இருக்குது, 2க்கு பக்கத்துல 5 இருக்குது அண்ட் 2க்கு பக்கத்துல 6 இருக்கு. அவங்க கொடுத்த கண்டிஷனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன கொஸ்டின், என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரிலி ட்ரூ. நெசசரி ட்ரூனா கண்டிப்பா அது ட்ரூவா மட்டும்தான் இருக்கணும். எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ட்ரூவா தான் இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ எல்லா கண்டிஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராமை மாத்தியும் என்னால வரைய முடியும் வித்தவுட் சேஞ்சிங் த கண்டிஷன் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் நான் வரையணும். பட் நான் மாத்தி வரையலாம். எப்படி? 2க்கு பக்கத்துல 3 இருக்குது, 2க்கு பக்கத்துல 5 இருக்குது அண்ட் 2க்கு பக்கத்துல 6 இருக்கு. எப்படி என்னால மாத்தி வரைய முடியுமா? ஸோ கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனை என்னால கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் நான் வரையணும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் அது சேஞ்ச் ஆகாம நம்மளால டயக்ராம் எப்படிலாம் என்ன மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாத்தி வரைய முடியுமோ அந்த மாதிரி மாத்தி நான் வரைஞ்சிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் எப்படி வரையலாம்? ஸோ இப்போ வந்து 2 இருக்குது. ஸோ 2க்கு பக்கத்துல 5 மேல போடலாம், 6 சைட்ல போடலாம் அண்ட் 3 கீழே போடலாம். அதே மாதிரி இங்க 3 வந்துட்டு இங்க 3 போட்டு இங்க 6 போடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து எப்படினாலும் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அப்ப எந்த கண்டிஷன்லயுமே இந்த இது வந்து ட்ரூவா இருக்கும். எல்லா கண்டிஷன்லயுமே இது வந்து ட்ரூவா இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷன்ல அது ஃபால்ஸ் ஆயிட்டாலும் அந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிருக்கேன். அதுதான் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 3 இஸ் அட்ஜசன்ட் டு 6 அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனை நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா 3 இஸ் அட்ஜசன்ட் டு 6 கரெக்டா வருது அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். பட் என்ன பண்ணணும்னா எல்லா கண்டிஷன்ஸும் எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்ப இந்த மாதிரியும் நான் டயக்ராம் வரையலாம் இல்லையா? ஸோ 3, 5, 6 போட்டோம்னா 3க்கு ஆப்போசிட்ல 6 வருது. அண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கண்டிஷனும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ற போது இது வந்து ட்ரூவா எப்பவுமே ட்ரூவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில கண்டிஷன்ல இது வந்து ஃபால்ஸா இருக்குது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன் ஃபால்ஸ். அப்புறம் 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. ஸோ 1 வந்து 4க்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ரிமைனிங் இருக்குது. இப்போ இது எல்லாமே பக்கத்துல இருந்துரும். ஸோ ரிமைனிங் வந்து 1 இங்க இருக்கும், 4 வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அப்போ 1ம் 4ம் அட்ஜசன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன கண்டிஷன் இருக்கலாம்? அதே மாதிரி இங்கே 1 இருக்கு, பின்னாடி 4 இருக்கும். இப்ப சப்போஸ் அந்த 6 இங்க இருந்துச்சுன்னா, லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா 1 இங்க இருக்கும் அண்ட் 4 இங்க இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ 1 and 4. ஸோ எல்லா கண்டிஷன்லயும் 1 வந்து 4க்கு அட்ஜசன்ட்ல இருக்குதுன்ற மாதிரி தான் வருது. சரி, இதை வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 2 இஸ் அட்ஜசன்ட் டு 4 அப்படின்னு இருக்காங்க. 2 வந்து எல்லா கண்டிஷன்லயும் 4க்கு பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த கண்டிஷன்ல 4 இங்க போட்டு 1 பின்னாடி போட்டேன் அப்படின்னா 2ம் 4ம் அட்ஜசன்ட் டு ஈச் அதர்னு சொல்லலாம். பட் இங்க 1 போட்டுட்டு இந்த இடத்துல 4 போட்டோம்னா 2க்கு ஆப்போசிட்ல 4 வந்துருது. அப்போ 2க்கு ஆப்போசிட்ல 4 வர்றதுனால ஒரு கண்டிஷன் வந்து இங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ ஆப்ஷன் சி நான் எலிமினேட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் 2 இஸ் அட்ஜசன்ட் டு 1. 2 இஸ் அட்ஜசன்ட் டு 1 அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன்ல 2க்கு பக்கத்துல 1 இருக்குது, ஃப்ரண்ட்ல 2 இருக்குது, லெஃப்ட் சைட்ல 1 இருக்கு. ஸோ இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்போஸ் நான் கண்டிஷனை மாத்தி எழுதிட்டா, ஸோ 4 and 1ன்னு மாத்தி எழுதிட்டேன்னா 2க்கு ஆப்போசிட்ல 1 வர்ற மாதிரியும் என்னால அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ அப்போ 2க்கு எப்பவுமே பக்கத்துல 1 இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. 2க்கு ஆப்போசிட்லயும் 1 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஸோ இதுவும் எனக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். எப்பவுமே நெசசரி ட்ரூ அப்படின்ற போது எப்பவுமே கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4. ஸோ எப்பவுமே 1 and 4 வந்து அட்ஜசன்ட் பக்கத்துல தான் இருக்கும். மற்ற கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாம போகும். அதனால மற்றதெல்லாம் ஃபால்ஸ். ஓகேவா?
இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இனியன் டைஸ். ஸோ அதே மாதிரி டைஸ் வரைஞ்சிப்போம். ஸோ டைஸ் வரைஞ்சிட்டு இனியன் டைஸ் இஃப் 1 is opposite to 4 and 2 is opposite to 5. ஸோ 1 வந்து opposite to 4 and 2 is opposite to 5. ஸோ டாப்ல வந்து 1 இருக்குது, பாட்டம்ல 4 இருக்குது, ஃப்ரண்ட்ல 2 இருக்குது, பேக்ல 5 இருக்குது. 1 is opposite to 4 and 2 is opposite to 5. ஸோ opposite to opposite எழுதியாச்சு. தென் 3 is adjacent to 4 and 6. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க வந்து 3 இருக்கணும், இங்க வந்து 6 இருக்கணும். சரியா? ஸோ 3க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கணும். ஸோ அப்ப 3க்கு எப்பவுமே ஆப்போசிட்ல 6 தான் இருக்கணும் அப்படின்ற போது 3 is adjacent to 4 and 6 கொடுத்துருக்காங்க. அப்ப 3ம் 6ம் adjacent இருக்கவே முடியாது, ஆப்போசிட்டா தான் இருக்கு. ஸோ இது ஃபால்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க 3 is adjacent to 5 and 6. ஸோ 3ம் 6ம் adjacent இருக்கவே முடியாது, அது ஆப்போசிட்டா தான் இருக்கணும். ஸோ அப்ப இதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 2 is adjacent to 3 and 6. ஸோ 2 வந்து 3க்கும் 6க்கும் adjacent சொல்றாங்க. ஸோ 2 வந்து 3க்கு பக்கத்துல இருக்குது and 2 வந்து 6க்கு பக்கத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னது 1 is adjacent to 4 and 6. ஸோ 1க்கு ஆப்போசிட்ல எப்பவுமே 4 தான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ 1க்கு ஆப்போசிட்ல தான் 4 இருக்கணும், adjacent இருக்க முடியாது. ஸோ அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இப்போ டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்றத ஃபுல்லா நான் எலிமினேட் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கான 2 வந்து 3க்கும் 6க்கும் அட்ஜஸ்டண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா கண்டிஷன்லுமே அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இப்போ வந்து அக்கர் ஆகுது. ஸோ இந்த மாடல்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்க வந்து ஆல்டர் பண்ணி பார்த்து அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு ஆன்சரை வந்து கொண்டு வரணும். இது டெஃபினட்டா ஃபால்ஸ் அப்படின்றத மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணுமே தவிர இது ட்ரூவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்க பார்க்க கூடாது. சரியா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே யூபிஎஸ்சி பேஸ்டு, யூபிஎஸ்சில கொஸ்டின் கேட்கிற மாதிரி இப்ப வந்து டிஎன்பிஎஸ்ல கேட்கறதுனால நம்ம யூபிஎஸ்சில ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து பேஸ் பண்ணி நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த கண்டென்ட் தெரிஞ்சவங்க, இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சவங்க நீங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஐ மீன் ஸ்கிப் மீன்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க, குரூப் 2A மெயின்ஸ்க்காக நான் இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து புதுசா இருக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கான ஒரு லாங் டெஸ்ட் சீரிஸ். ஸோ 1 இயர் அப்படின்னா இப்போ நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் தான் என்னால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கான கண்டென்ட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலா வந்து 6th புக்கு 7th புக் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 உங்களுக்கு வரும். ஸோ 6th புக்னா 6th புக் ஃபுல்லா அப்படின்லாம் வராது. 6th புக்ல சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, பாலிட்டி புக். ஸோ 6th பாலிட்டி புக் மட்டும் ஒரு டெஸ்ட். அது மாதிரி 6th ஹிஸ்டரி புக் மட்டும் ஒரு டெஸ்ட், ஜியாகிரபி புக் மட்டும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கையே சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியா பிரிச்சு ஒரு டெஸ்டா நடக்கும். அது மாதிரி 7th புக்லையுமே தனித்தனியா பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப் டு 12th புக் வரைக்கும் நடக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் பேஸ் பண்ணி, இப்போ குவாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் புக் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை பேஸ் பண்ணி இந்த ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகாம அட்வான்ஸ்டான கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் புக்ல பேஸ்ட் ஆன் அவர் சிலபஸ். ஸோ சிலபஸ் பேஸ் பண்ண கண்டென்ட் எல்லாமே வந்து இந்த ரெஃபரன்ஸ் புக் மெட்டீரியலை வச்சு உங்களுக்கு அதையுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டா வந்து ஃபர்தரா 12th முடிச்சதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக் பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க வந்து தயாராகிருவீங்க. அண்ட் தென் நீங்க மெயின்ஸ்க்கு படிக்கணும் இல்லையா. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2 and 2A மெயின்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து குரூப் 1 and குரூப் 2 மெயின்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கும் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸோட, ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்த்து அதுல இருந்து கண்டென்ட்ஸ் மேக் பண்ணி ஸோ அதுல இருந்து நீங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பார்க்கலாம். அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான கொஸ்டின்ஸும் நம்ம வந்து கொடுக்குறோம், ஸ்டடி மெட்டீரியலும் நாங்க கொடுக்குறோம், டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கான அந்த கொஸ்டின்ஸும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இதையே நீங்க வந்து ஸ்டடி மெட்டீரியலா வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஸோ அதுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இது எல்லாமே வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள கண்டென்ட், அந்த டேட்டா இது எல்லாமே வந்து இந்த மெயின்ஸ் மெட்டீரியலுக்குள்ள வந்துடும். சரியா?
ஆல்சோ குரூப் 2A மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்மே நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட், மெயின்ஸ் டெஸ்ட், அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஆல்சோ அது கூட வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலா இருக்கும். பைலிங்குவலா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். அண்ட் இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜ்லையும் பைலிங்குவலா தான் இருக்கும். அண்ட் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் PDF உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எவ்ரி டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டுக்கும் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். ஸோ நீங்க அப்போ புக்கை படிக்க போறீங்க, அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க, அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் PDF வந்து படிக்கிறீங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் PDFல ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதையும் உங்களுடைய நோட்ஸ்லயோ உங்க புக்லயோ நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்க டெஸ்ட், உங்க ப்ரிப்பரேஷன் வந்து அப்படியே கொண்டு போகலாம். சரியா? இப்ப எனக்கு புக்கை படிக்கிறது போர் அடிக்கிறது, தூக்கம் வருது, புக்கெல்லாம் என்னால பார்க்க முடியாது, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் நம்மளுடைய GS கிராஷ் கோர்ஸ். ஸோ கிராஷ் கோர்ஸ்ன்னு சொல்றதுக்காகவும் GS பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இந்த பேசிக் அந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ. ஸோ யூடியூப் அப்படின்றது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால எல்லாருக்குமே இது வந்து ஃப்ரீ. ஸோ இதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். இது வெறுமனை பார்த்துட்டு விட்டா மறந்துடும் அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து ஒரு டெஸ்ட் ப்ரிப்பரேஷனோட கொண்டு போகணும், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத 2000க்கு நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2000 நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும், எக்ஸ்பிளனேஷன் PDF கிடைக்கும். ஸோ இது மூணும் வந்து நீங்க 2000 பே பண்ணாலே போதும், இது எல்லாமே கிடைக்கும். மெயின்ஸ் மெட்டீரியல் கிடைக்கும், மெயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த GS வீடியோ மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து 2000க்கு நாங்க வெரி 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 மினிமல் காஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். நீங்க வந்து குரூப் 2A மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் தனியா ஜாயின் பண்ணா ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணணும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் தனியா ஜாயின் பண்ணா அதுக்கு ஒரு 10,000 8,000 அந்த மாதிரி கட்டணும். இப்போ மெயின்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா 25,000 30 40,000 இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஹை காஸ்ட்ல நீங்க வந்து பே பண்ணணும். இப்போ இங்க வந்து லோ காஸ்ட்ல இருக்குது அப்படின்றதுக்காக குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூஸ் கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸை நாங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சாம்பிளா ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட நாங்கள் வந்து சென்ட் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டெஸ்ட் ஷெடியூலுமே வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ டெஸ்ட் ஷெடியூல் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 125 identical cubes are arranged in the form of a cubical block. So 125 identical cubes அப்படின்னா ஸோ சின்னதா 125 கியூப்ஸ், ஒரே மாதிரியான 125 கியூப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 1 2 3 4 5 இருக்குதா? அதே மாதிரி ஹரிசாண்டல்லையும் 5 லைன்ஸ் இருக்கும். 1 2 3 4. ஸோ இதை 3Dல வரைஞ்சோம்னு சொன்னா 1 2 4. ஸோ இந்த மாதிரி 3Dல நம்ம வந்து வரையணும். ஓகேவா? டயக்ராமுக்கு மன்னிக்கவும். ஸோ இமேஜின் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குளறுபடியா தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க நீட்டா வரைஞ்சுக்கோங்க. நான் சொல்ற கூடியதா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதா 125 ஸ்மாலர் கியூப்ஸ இந்த மாதிரி ஒரு கியூபிக்கல் பிளாக் மாதிரி இப்படி நான் அடுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அடுக்கி வச்சோம்னா how many cubes are surrounded by other cubes from each side? இப்போ வந்து இங்க ஒரு கியூப் இருக்குது, இங்க ஒரு கியூப் இருக்குது, இங்க ஒரு கியூப் இருக்குது. ஸோ இதுக்கு மேல அப்படி கியூபா நான் அடுக்கி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு கியூப் இந்த நடுவில் இருக்குதா ஒரு கியூப். ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா இதுக்கு சைட்ல சுத்தி வந்து எல்லா சைட்லயும் ஒரு கியூப் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கியூபை நான் எடுத்துக்கிட்டேன்னா அதை சுத்தி சரௌண்டட் பை அதர் கியூப்ஸ் ஃப்ரம் ஈச் சைட். ஸோ இப்போ ஒரு கியூப் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு 6 சைடு இருக்கும், 6 பேஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கியூபை சுத்தி 6 சைடுமே எனக்கு இன்னொரு 6 கியூபால சரௌண்ட் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கியூப்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதா?
ஸோ இப்போ இந்த மாதிரி அடிக்கடிக்கு வச்சிருக்கிறேன். அப்போ அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கிற கியூப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாமா? ஏன்னா அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கிறது வந்து எல்லா சைட்லயுமே கியூபால கவர் ஆயிருக்காது. இப்ப வெளிப்புறத்துல இருக்கிற கியூப்ஸை ஃபுல்லா நம்ம கலட்டி எடுத்துட்டோம்னு சொன்னா 5 இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு 5, பேக்ல இருக்கிற ஒரு 5, ரைட் சைட்ல இருக்கிற ஒரு 5, லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு 5, இது எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டா நடுவுல 3x3 அப்படின்ற இந்த மாதிரி ஒரு கியூப் எனக்கு கிடைக்குமா? இப்ப இதுக்கு வெளியில ஒரு லேயர் இருக்கும். ஸோ இதை சுத்தி ஒரு லேயரா இருந்துச்சு. இந்த லேயர் எல்லாத்தையும் நான் கலட்டிட்டேன். ஏன் கலட்டிட்டேன்னா, ஏன்னா வெளியில இருக்கிற லேயர் பாத்தீங்கன்னா எனக்கு எப்படிப்பட்ட கியூப் வேணும்னா, ஒரு கியூப் இருக்கணும். அந்த கியூபை சுத்தி 6 சைடும் கியூபால கவர் ஆயிருக்கணும். ஆனா வெளிப்புறத்துல இருக்கிற ஒரு கியூபுக்கு வந்துட்டு ஒரு சைடு வந்து கியூப் வந்து இருக்காது, மற்ற சைட்ல எல்லாம் கியூப்ஸ் இருக்கும். ஸோ அப்ப எனக்கு எல்லா சைட்லயுமே கியூப் கவர் ஆகுற மாதிரியான கியூப் வந்து சென்டரா இருக்கக்கூடிய இந்த பீஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த சென்டரா இருக்கிற இந்த பீஸ் இதுல எத்தனை கியூப் இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணிட்டேன்னா அதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அப்ப சென்டர்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னா இது வந்து 3x3x3. ஸோ அப்ப மொத்தம் 27 கியூப்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு கியூபை சுத்தி மற்ற சைட்ஸ் எல்லாத்துலயும் கியூப்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அப்போ மொத்தம் 27 ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து யூபிஎஸ்சில கேட்ட சிசெட் கொஸ்டின். ஸோ டஃபர் பார்ட் தான் இது. ஸோ டிஎன்பிஎஸ்சி பாக்குறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டஃபா தான் இருக்கும். பட் இதையும் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு கியூபாய்டு வந்து கியூபாய்டு, சரியா? கியூபாய்டு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா 7x5x3. ஸோ 7 இந்த பக்கம் 7, 1 2 3 4 5 6. ஸோ இந்த பக்கம் 7 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ 7 கியூப் 7 இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். அண்ட் தென் 5 அப்படின்றது இங்க வந்து 5 வரையணும், சரியா? ஸோ இங்க வந்து 3 வரைஞ்சிக்கலாமா? ஹைட் வந்து 3. ஸோ ஹைட் 3. தென் வெர்டிகலா பார்க்கும்போது 5, 1 2 3 4 5 1 2 3 4 5, சரியா? அதே மாதிரி இது செய்யணும். ஸோ இப்ப இந்த மாதிரி இங்க வந்து 7 இருக்குது, அண்ட் இந்த ஹைட்ல வந்து 3 இருக்குது, அண்ட் இந்த வித்து வந்து 5 இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் நோட்ல கொஞ்சம் நீட்டா வரைய பாருங்க. ஸோ அப்படி நோட்ல நீங்க நீட்டா வரைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ நான் இதை வச்சு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சைஸ்ல வந்து ஒரு கியூபாய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கியூபாய்டு வந்து சின்ன சின்ன கியூபா நான் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கியூபா கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு கியூபனுடைய லென்த் 1 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால 7 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த சைஸை நான் 7 பீஸாவும், 5 இருக்கிறத 5 பீஸாவும், 3 இருக்கிறத 3 பீஸாவும் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 7x5 சென்டிமீட்டர் இருக்குது இல்லையா? 7x5னா இது 7, இதுதான் 5, சரியா? ஸோ இதுதான் 5. 7x5. ஸோ இப்படி இருக்கிற இந்த ஒரு பீஸ். ஸோ இந்த பீஸ்ல வந்து என்ன கலர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்களாம். 5x3 இருக்கிறதுல கிரீன் கலரும், 7x3 இருக்கிறதுல ப்ளூ கலரும். ஸோ அப்ப 7x3 இருக்கிறதுல ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. 7x3 இருக்கிற இடத்துல ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரீன் கலர் 5x3. ஸோ 5x3 இருக்கிற இடம் எது? ஸோ இது வந்து 5 அண்ட் இது இருக்கு இல்லையா? இது வந்து 3. ஸோ 5x3 இருக்கிற இடத்துல கிரீனும் அண்ட் இந்த இடத்துல ரெட். 7x5 இருக்கிற இடத்துல ரெட். ஸோ இது 7, இது வந்து 5, சரியா? ஸோ ஹரிசாண்டலா 7, இது வந்து 5, இந்த இடத்துல ரெட். ஸோ புரியுதா? என்ன அப்படின்னா ஒரு கியூபாய்ட் கொடுத்துருக்காங்களாமா.
அந்த கியூபாயினுடைய சைஸ் வந்து 7x5x3 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 7x5 இருக்கிற சைட்ல ரெட்னும் 5x3 இருக்கிற சைட்ல கிரீனும் 7x3 இருக்கிற சைட்ல ப்ளூ அப்படின்னும் ரெஸ்பெக்டிவ்லி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, பெயிண்ட் பண்ணிட்டேன். அதை வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி கட் பண்ணிட்டா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து ட்ரூவா இருக்கும், எது ஃபால்ஸா இருக்கும் அந்த மாதிரி கேட்கறாங்க. சரியா? என்ன கேட்கறாங்கன்னா there are exactly 15 small cubes with no face painted. ஸோ இப்போ அவுட்டர்ல இருக்கிற ஃபேஸ் எல்லாமே பெயிண்டடா இருக்கும், இன்னர்ல இருக்கிற ஃபேஸஸ் தான் பெயிண்ட் ஆயிருக்காது. அப்படி இருக்கிற கியூப்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொஸ்டின்ல 15 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எத்தனை இருக்கும் அப்படின்றதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ஃபேஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோமா? இந்த அவுட்டர் ஃபேஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த அவுட்டர் ஃபேஸ் ரிமூவ் பண்ணிடுவோம். அது மாதிரி இந்த அவுட்டர்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அது மாதிரி இங்கே உள்ள அவுட்டர்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஸோ இப்போ நடுவில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. இந்த 5 இருக்குமா? ஸோ இந்த 5லையும் அதாவது நடுவுல வந்து 5 இருக்குது. அதே மாதிரி இந்த அவுட்டர் ஃபேஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்க எத்தனை இருக்கும்? 1 2 3 இருக்கு. ஸோ டாப் லேயர் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. அந்த 5ல இங்க 1 ரிமூவ் பண்ணிடுவேன். இடமே இல்லையே. ஸோ 5 இருக்குது. 1 2 இங்க 1 கீழே 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த கீழே உள்ளதையும் இந்த மேல உள்ளதையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்ப நடுவுல வந்து 3 இருக்குமா? 1 2 3. கரெக்டா? ஸோ அந்த 1 2 3 தான் இங்க நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஹைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3. ஸோ அப்ப அந்த மொத்தம் 3ல மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நடுவுல ஒரே ஒரு ரோ இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு 5ல நான் 2 ரிமூவ் பண்ணி 3 இருக்குது. ஸோ 7ல ரிமூவ் பண்ணி 5 இருக்கு. ஸோ இப்போ 7ல 2 ரிமூவ் பண்ணி 5 இருக்குது. 5ல ரிமூவ் பண்ணி 3 இருக்குது. ஸோ இப்போ 5x3 15 வரும். ஸோ தெளிவா சொல்றேன். இந்த சைடு நான் வரைகிறேன். ஒரு கியூபாய்டு இருக்கு. கியூபாய்டுல இந்த சைடு 7 1 2 3 4 5 6 மொத்தம் 7 இருக்குது. அண்ட் ஹைட் வந்து 3 இருக்கு. சரியா? 3 கட் பண்ணிட்டு அண்ட் தென் வித் பாத்தீங்கன்னா 5 இருக்கும். இந்த 7 கூட எக்ஸ்ட்ரா வித் வந்து 5 இருக்கு. 1 2 3 4 5. இந்த மாதிரி வரைஞ்சாச்சா? 5 இங்கேயும் வந்து என்ன 3 வரும். இங்க 5 கோடு வரும். சரியா? ஸோ இப்ப இந்த அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கிறத ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிடணும். கரெக்டா? இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். இப்ப ரிமூவ் பண்ணிட்டா நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா நடுவுல வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி இந்த வெளியில இருக்கிற சர்ஃபேஸை ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிடுவேன்னா இந்த வெளியில இருக்கிற சர்ஃபேஸை ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அதே மாதிரி அந்த சைடு உள்ள சர்ஃபேஸை ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அண்ட் தென் இந்த சர்ஃபேஸுக்குள்ள ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த சர்ஃபேஸுக்குள்ள ரிமூவ் பண்ணிடுவேன். இப்போ இந்த டாப் சர்ஃபேஸுக்குள்ள நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த இது ஷேட் பண்றோம் இல்லையா, இதை ஃபுல்லா நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ நடுவுல மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த நடுவுல மிச்சம் இருக்கிறதான் நோ ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்றது. அது எத்தனை இருக்கும் அப்படின்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ரிமூவ் பண்ணிட்டேன். மொத்தம் 7ல 2 ரிமூவ் பண்ணிட்டேன்னா 5 இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு எத்தனை இருக்குது? மொத்தம் வந்து 5 கியூப் இருக்கும். அப்போ இந்த சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உள்ளதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இங்க வந்து 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3ன்னு சொல்லிட்டு 5 into 3 15 கியூப்ஸ் வந்து அந்த மாதிரி நடுவுல இருக்கும். சரியா?
அதே மாதிரி இங்கேயுமே வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதனால நடுவுல இருக்கிற 5 அண்ட் இங்கே உள்ள 3 இது மட்டும் தான் எனக்கு நோ ஃபேஸ் பெயிண்டட். நம்ம மொத்தம் 14 ஃபேஸ் வந்து நோ ஃபேஸ் பெயிண்டடா இருக்கும். ஸோ இது வந்து கரெக்ட். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது புரியல அப்படின்னா திரும்பவுமே ரீவைட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டைம் டயக்ராம் ப்ராப்பரா வரைஞ்சி கூட நீங்க கலர் அடிச்சு கூட பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கான சம் தான். ஸோ இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நான் பார்க்கல, டிஎன்பிஎஸ்சி போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கணும். கம்பல்ஷன்லாம் இல்லை, இவ்வளோ டஃபாலாம் கேட்பாங்கன்னு கிடையாது. பட் இதுல உள்ள பேசிக்கான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல கேட்கிற கொஸ்டின்ஸை உங்களால சால்வ் பண்ண முடியும். சரியா, நான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். சப்போஸ் புரியலன்னா திரும்ப கூட நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல இந்த சம் மட்டும் எனக்கு திரும்ப நடத்துங்கன்னு சொன்னா கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் நடத்துறேன். சரியா, சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், there are exactly 6 small cubes with exactly 2 faces. அதுல one face painted with blue and other with green. ஸோ என்ன அப்படின்னா, இப்ப இந்த இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கியூப்ஸ் இருக்கு இல்லையா, இதுல ஒரு ஃபேஸ் வந்து கிரீன், ஒரு ஃபேஸ் வந்து கிரீன் அண்ட் இன்னொரு ஃபேஸ் வந்து ப்ளூ. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து ஒயிட் தான் ப்ளூன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபேஸ் கிரீன், இன்னொரு ஃபேஸ் வந்து ப்ளூ. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் ஆயிருக்கிற பீசஸ் வந்துட்டு மொத்தம் எக்ஸாக்டா 6 பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரீனும் ப்ளூவும் பெயிண்ட் ஆயிருக்கிற ஃபேசஸ். சரியா, ஸோ கிரீனும் ப்ளூனா இதுதானே கிரீன் அண்ட் ப்ளூ பெயிண்ட் இருக்கிறது. ஸோ இதுதான் இங்க உள்ள பீஸ் தான் கிரீன் அண்ட் ப்ளூ. ஸோ இங்க கிரீன் இருக்கும். சரியா, ரைட் சைட்ல கிரீன் இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து ப்ளூ இருக்கும். அதே மாதிரி பேக் சைட்ல இங்க கிரீன் இருக்கும், ரைட் சைட்ல பேக்ல ப்ளூ இருக்கும். அண்ட் இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ளூ இருக்கும் அண்ட் லெஃப்ட்ல வந்து கிரீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பீஸ், இது 2 கியூப், பின்னாடி ஒரு 3, லெஃப்ட் சைட்ல பின்னாடி ஒன்று 4. ஸோ அப்ப மொத்தம் 4 கியூப் தான் அந்த மாதிரி கிரீன் அண்ட் ப்ளூவா இருக்கும். ஸோ அப்ப இவங்க கொடுத்துருக்கிறது 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுவும் இது தப்பு. ஸோ அப்ப 1 ஒன்லி கரெக்ட். புரியுதா? திரும்ப நான் சொல்றேன், என்ன அப்படின்னா ஒரு கியூபாய்டு இருக்குது, 7 × 5 × 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி பெயிண்ட் ஆகிருக்குது. என்ன அப்படின்னா 7 × 5 அப்படின்ற சைட்ல வந்து உங்களுக்கு ரெட்டு. ஸோ 7 × 5 அப்படின்னா இதுதான் 7. ஸோ இதுதான் 7, இதுதான் 5. ஸோ இந்த ஃபேஸ் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல பெயிண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அண்ட் 5 × 3. ஸோ 5 × 3 வந்து கிரீன் கலர். 5 × 3 அப்படின்னா இந்த வித் தான் 5, ஹைட் தான் 3. ஸோ அப்போ ரைட் அண்ட் லெஃப்ட்ல வந்து கிரீன். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்ல கிரீன், ஃப்ரண்ட் அண்ட் பிளாக்ல வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்றோம். ஒரு கியூபினுடைய சைஸ் 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்றோம். ஸோ அப்படி கட் பண்ணிட்டா எனக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல கியூப்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய இந்த கியூப் கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது நோ ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்றது 15 கியூப்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது எத்தனை கியூப் அப்படின்னு இப்போ டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு எத்தனை ஃபேஸஸ் வந்து 0 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னு ஒரு கொஸ்டினா கேட்கலாம் இல்லையா, உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா இல்லாம இந்த கியூப்ல இருந்து எத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து 0 ஃபேஸ் பெயிண்டட் ஆயிருக்குது. ஆப்ஷன் A 15, ஆப்ஷன் C, ஆப்ஷன் B 16 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க டேரக்டா 15 நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிருவீங்க இல்ல. ஸோ இந்த சம பார்க்காதவங்க போய் சால்வ் பண்ணி பாக்குறதுக்கும் இந்த சம கத்துக்கிட்டு போய் சால்வ் பண்ணி பார்க்கறவங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெனக்கட்டு சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி வந்து காப்பி அடிச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவு நேரமா. ஸோ இப்போ 15 ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த அவுட்டர் சைடை ஃபுல்லா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அவுட்டர் சைடை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 இருக்குது. அண்ட் இந்த சைட்ல 1 2 3 இருக்கும். அண்டு வித்துல வந்து 3ல மேலையும் கீழே போச்சுன்னா 1 தான் இருக்கும். 5 × 3 × 1ன்னு வரும். ஸோ அதுதான் வந்து 15 ஸ்மாலர் கியூப்ஸ். புரியுதா? ஸோ ஒரு சைடு 7 இருக்குது, அந்த 7ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா 5 தான் இருக்கும். ஸோ அந்த 5 தான் இருக்கு. இன்னொரு சைட்ல 5 இருக்கும். ஸோ 5ல ரைட் அண்ட் லெஃப்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் 3 தான் இருக்கும். அந்த 3 தான் இருக்கு. ஒரு சைட்ல எனக்கு ஹைட்ல வந்து 3 தான் இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் லேயரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா 3ல 2 போச்சுன்னா எனக்கு
1 தான் இருக்கும். ஸோ அப்போ நோ ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்றது 1x5/3 15 ஸ்மாலர் கியூப்ஸ். ஸோ இதுவும் நீங்க இன்னும் சிம்பிளிஃபைடா நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா n-2 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 அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ n-2 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 அப்படின்னா ஒரு சைட்ல 7 இருக்குது, இன்னொரு சைட்ல 5 இருக்குது, இன்னொரு சைட்ல 3 இருக்குது. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஸ்மாலர் கியூப்ஸ் ஒரு சைட்லயும் இருக்குது. ஸோ இப்போ 0 ஃபேஸ் பெயிண்டட் அப்படின்னு வர்றதுனால மேலையும் கீழையும் 2 தூக்குறோம், ரைட்லையும் லெஃப்ட்லையும் 1 தூக்குறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1 தூக்குறோம். ஸோ இப்போ 1 நம்ம ரிமூவ் பண்றோம். 1 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 7 - 2 வந்து 5, 5 - 2 வந்து 3, 3 - 2 வந்து 1. ஸோ 5 × 3 × 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து உங்களுக்கு 0 ஃபேஸ் பெயிண்டட். ஸோ அப்போ இந்த வீடியோவுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெளிவாக நான் வந்து புரிய வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ஸோ அது மாதிரி இந்த டயக்ராம் வச்சு நீங்க வந்து ப்ளூ அண்ட் கிரீன் இருக்கிற சர்ஃபேஸ் எத்தனை? இது 1, பின்னாடி 2, இங்க 1 3, அங்க 1 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சரியா? ஸோ அப்ப நீங்க இதுல இருந்து இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெட்டும் ப்ளூவும் பெயிண்ட் ஆயிருக்கிற ஃபேஸஸ் எத்தனை, ரெட்டும் கிரீனும் பெயிண்ட் ஆயிருக்கிற ஃபேஸஸ் எத்தனை, அதாவது ரெட்டும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி பீசஸ் எத்தனை இருக்கும், ரெட்டும் கிரீனும் சேர்ந்த மாதிரி எத்தனை ஸ்மாலர் கியூப்ஸ் வந்து இருக்கு. இப்போ ரெட்டும் இதற்கு ரெட்டு டாப் அண்டு இந்த சைட் டாப் அண்ட் ரைட் சைட். ஸோ இதுதான் வந்து ரெட்டு கிரீன். ஸோ இதுல எத்தனை பீஸ் இருக்கும், அதே மாதிரி ரெட்டும் ப்ளூவும் ஸோ ஃப்ரண்ட் அண்டு டாப். ஸோ இதுல எத்தனை பீசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ரெட் அண்ட் ப்ளூ எத்தனை பீஸ், ரெட் அண்ட் கிரீன் வந்து எத்தனை பீஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுது. சரியா? ஸோ அதுக்கான ஆன்சரை நான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்ல நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிதோஸ் அகாடமி.